ஃபைனல் கிளாஸ் வந்து வந்திருக்கோம். ஸோ ரிவிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓரளவு நல்லா பண்ணிட்டோம். ஸோ இனி நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க. அதை படிக்கணும், இதை படிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், எதுவுமே அது வேணாம். ஸோ அதனால தான் நானும் கடைசி நேரத்தில் புஷ் பண்ணக்கூடாது. அது இது வரைக்கும் ஒர்க் பண்ணதாக கொலாப்ஸ் பண்ணிடும். அதனால் இனி நீங்கள் வந்து காமாக இருக்கணும். அதை படிக்கணும், இதை படிக்கணும், எதையும் இழுத்து போட்டு படிக்காதீங்க. ரிலாக்ஸாக இருங்க. இது வரைக்கும் படித்த எல்லாமே உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது கவனத்தோட ரிலாக்ஸாக இருங்க. புது புது விஷயங்களை நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம். ஏதாவது டாபிக் தெரியலைன்னா லைட்டாக பார்த்துக்கோங்க. மற்றபடி இனிமே போய் உட்காந்து படிக்கிறது, இது பண்ணுறது எதுவுமே வந்து வேணாம். மைண்டை எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் காமாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கணும். ரொம்ப காமாக வந்து வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த கொஷின் கேட்பாங்க, இந்த கொஷின் கேட்பாங்க, அது படி எதுவுமே வேணாம். நாளைக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எல்லா ஆன்சருமே வந்து இருக்க போகுது. அதில் கரெக்டானதை வந்து சூஸ் பண்ண போகிறீங்க. இப்போவே கொஷின் வந்தால் அதில் கரெக்டான ஆன்சரை ஈஸியாக சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு தெரியும். நம்ம நல்லா எழுதுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹோப்னா சாதாரண ஹோப் இல்லை, ஒரு பெரிய ஹோப்பை உங்கள் கையில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் இப்போ நான் திரும்பவும் வந்து கிளாஸ் எடுத்து இது பண்ணி உங்களை புஷ் பண்ணி அது இன்னும் உங்களுக்கு பதட்டத்தையும் இதையும் வந்து தேவையில்லாத விஷயத்தை வந்து ஏற்படுத்தும். அதனால் 1.5 வருஷம் உங்களை வந்து கரெக்டாக மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் பயிற்சி பெற்ற மூலமாகவும் பல தருணங்களை உங்களுக்கு வேண்டியதை நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ அதனால் வரக்கூடிய தேர்வை சிறப்பாக எழுதுங்க. அதே மாதிரி இது வந்து இறுதி கிடையாது. இன்னும் ரிசல்ட்டே வர்றதுக்கு 6 மாதம் ஆகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அது இறுதி கிடையாது. இன்னும் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் குரூப் 1, குரூப் 2 இந்த மாதிரி பல்வேறு தேர்வுகள் இருக்குது. அதனால் இதுதான் இறுதி, இதை விட்டால் வாழ்க்கையே கிடையாது அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. இந்த தேர்வை தாண்டி நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து காத்திருக்கு. இப்போ குரூப் 2 எக்ஸாமே ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. போஸ்டிங் போட்ட பிறகு அவன் வேலையை பார்த்துட்டு போவான், அவ்வளோதான். அந்த நேரத்தில் எல்லாரும் பேசுறதுனால ஒரு பரபரப்பு, ஒரு பதற்றம், ஒரு பயம் வந்து உருவாகும். இந்த தேர்வை தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை வந்திருக்கு. இந்த தேர்வுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான். இதில் ஜெயிச்சாதான் இது அது அப்படி எதுவுமே அது வேணாம். ஆனால் நல்லா பண்ணுவோம், அது மட்டும் ஞாபகத்தில் இருக்கணும். ப்ளஸ் இந்த ஃப்யூச்சரை நினைக்கிறது, இந்த எக்ஸாம் முடிஞ்சால் தான் நமக்கு வந்து திருமணம் நடக்கும், இந்த எக்ஸாம் முடிஞ்சால் தான் நமக்கு கடன் அடையும், இந்த எக்ஸாம் அப்படி எதுவுமே யோசிக்கக்கூடாது. இதுவரை ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நாளைக்கு சிறப்பாக எழுதணும். 200 கொஷினையும் ரொம்ப சிறப்பாக தரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ நீங்கள் வந்து அதுக்கு வந்து உழைக்கணும். புரியுதா? இந்த 200 கேள்விகளையும் சிறப்பாக எழுதுவதற்கு என்னென்ன, இப்போ சவுண்டு ஓகேன்னு நம்புகிறேன். ஓகே. ஸோ இந்த 200 கேள்விகளை சிறப்பாக தரமாக எழுதுவதற்கு என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணணுமோ அந்த விஷயங்களை என்ன பண்ணுங்கள், கரெக்டாக வந்து பண்ணுங்கள். அப்படி பண்ணிட்டீங்கனாலே போதுமானது. ரைட்டா? இந்த 200 கொஷினை சிறப்பாக பண்ணுறதுக்கு நான் இதெல்லாம் வந்து பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை வந்து பண்ணணுமோ அதை வந்து பண்ணுங்கள். உங்களுடைய அல்டிமேட் கோல் என்னவாக இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாளைய தேர்வை சிறப்பாக எழுதுறதா மட்டும்தான் வந்திருக்கணும். வாழ்க்கை அப்படி ஆகும், இப்படி ஆகும், அப்படி போகும், இப்படி போகும் எதுவுமே வந்து வேணாம். நாளைக்கு எக்ஸாமை நல்லா எழுதணும், அது மட்டும்தான் ஒரு சூப்பர் கோலாக வந்திருக்கணும். அந்த 3 மணி நேரத்தை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. எக்ஸாமை தாண்டி வெளியில் எதையுமே யோசிக்கக்கூடாது. அதுக்கு இப்போவே உங்கள் மைண்ட் செட்டை ரொம்ப காமாக, ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணணும். திரும்பவும் சொல்லக்கூடியது, நீங்கள் இந்த எக்ஸாமை எவ்வளோ அசால்ட்டாக, ஒரு தோரணையாக, ஒரு காம் மைண்டோட, இது ஒரு எக்ஸாமே இல்லை அப்படிங்கக்கூடிய மனநிலையில் ஜஸ்ட்டு நம்ம உழைச்சிருக்கோம், இப்போ எழுத போகிறோம், ரிசல்ட் கிடைக்கும்.
அப்படிங்கக்கூடியதிலே போங்க. நான் ஜெயிச்சிருவேன், கண்டிப்பாக அது நடக்கும், இது நடக்கும், அப்படி ஆயிரும், எதுவுமே வேணாம். சும்மா போங்க, சிறப்பாக எழுதுங்க, ஒவ்வொரு கொஷினையும் பாருங்கள். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மிக அழகான கேள்விகள்லாம் கையில் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுடைய மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மைண்ட் செட்டு தான் உங்களுக்கு தப்பான கேள்விகளும் ரைட்டான ஆன்சரை உங்களுக்கு வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்கும். அதனால் முழுக்க முழுக்க உங்களுடைய மைண்ட், இது மைண்ட் கேம் தான். எமோஷ்னலாக எதுவும் வந்து மைண்டுக்குள்ளே வந்து வச்சுக்கிறாதீங்க. ரிலாக்ஸாக போய் என்ன பண்ணுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ஸு எழுதுங்க. அப்படி எழுதும் பட்சத்தில் உங்களால் இந்த தேர்வை மிகச்சிறப்பான முறையில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கொள்ள முடியும். ஸோ அப்போ இனி புதுசாக விஷயங்களை வந்து டம்ப் பண்ணுறது, அதை படிக்கணும் இதை படிக்கணும்னு மைண்டை வந்து இது பண்ணுறது, நீங்கள் எந்தெந்த விஷயம்லாம் அதை படிக்கணும் இதை படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒரு கொஷினும் வராது. அதை மனசில் வச்சுக்கோங்க. அதனால் போட்டு மண்டையை போட்டு பிச்சு இந்த பொண்ணான நேரத்தை வீணடிச்சிடாதீங்க. ரிலாக்ஸாக இருங்க. எக்ஸாம் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். கொஷினில் கீவேர்டை வந்து பாருங்கள். இல்லை, பட்டு, நாட்டு, இந்த மாதிரி கீவேர்ட் சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். சில கொஷினுக்கு ஆன்சர் இல்லைன்னா ஆப்ஷனில் இருந்து போங்க. மேக்ஸை கடினமாக இருந்தால் ஸ்கிப் பண்ணுங்கள். ஒரே சம்மில் பல மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, ஸ்கிப் பண்ணுங்கள். பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்துங்க. தேர்வு வரையில் பிரபஞ்ச ஆற்றலை, எல்லாத்துக்கும் பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தக்கூடாது. ஏதாவது ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா, அதுக்கு கண்டிப்பாக ஆன்சர் வேணும் அப்படின்னா நம்பிக்கையோட பிரபஞ்சத்தை கேளுங்க. இப்போது 130வது கொஷின் உங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குது. ஜஸ்ட்டு கண்களை மூடி அந்த 130வது கொஷினை கற்பனை பண்ணி எனக்கு இதுக்கு சரியான ஆன்சரை கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா உள் மனசில் ஒரு ஆன்சர் வந்து சொல்லும். இது பயிற்சி எடுத்தால் தான் வந்து முடியும். மனசை காம வச்சா தான் வந்து முடியும். சும்மா ஏதோ வந்து நினச்சிட்டு பிரபஞ்சத்தை கேட்டிங்கன்னா அது நடக்காது. காம் மைண்டோட எந்த ஒரு வன்மம், கோபம், கவலை எதுவுமே வந்து இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா பிரபஞ்சத்திட்ட வந்து மெயினாக வந்து கேட்கணும். ஸோ அப்படி கேட்கும் பொழுது உங்களுக்கு அந்த பிரபஞ்சம் இந்த ஆன்சர் அப்படின்னு சொல்லி உள் மனசு வந்து சொல்லும். அந்த உள் மனசு சொல்லும் போது இல்லை இது இருக்காதுன்னு சந்தேகப்பட்டீங்கனாலும் அந்த கொஷின் தப்பாக தான் இருக்கும். அப்போ கரெக்டாக கேட்கணும், பிரபஞ்சம் சொல்லும் 100%. அதுக்காக எல்லாத்துக்கும் இப்படி பண்ணணுமான்னா அப்படி பண்ணக்கூடாது. எதுக்கு தெரியலையோ அதுக்கு கேளுங்க, அதுபடி நடக்கும். உங்களுடைய பெண் கையில் வச்சுருக்கக்கூடிய பெண் நீங்கள் சொல்கிறத வந்து கேட்கும். ஓகே, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம மனசால் நிறையா வந்து சாதிக்க முடியும். ஸோ அதனால் தேர்வை ரொம்ப காமாக வந்து எதிர்கொள்ளுங்க. எக்ஸாம் ஹாலில் போகிறதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. பெரிய தான் வந்து பெரிய ஜாம்பவான், டிஎன்பிசியை கரைச்சி கொடுத்த மாதிரிலாம் பில்டப் போடுவானுங்க. அந்த மாதிரி கேரக்டரான பீப்புளை ஒரு தடவை தள்ளியே வந்து வைங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஹாலில் உளுந்து படிப்பாங்க. எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி பயங்கரமாக அது இது அந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் அப்படின்னு புரட்டுவாங்க. நீங்கள் எதையுமே பார்க்க வேண்டாம், சும்மா படிக்கட்டும், நீங்கள் நல்லா எழுத போகிறீங்க, அதை மட்டும் நாத்தில் வச்சுக்கிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு வந்து போங்க. ஓகே, ஸோ பென்னு, பிளாக் பென்னு, ஹால் டிக்கெட்டு, ஐடி ப்ரூஃபு எல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. 8:30 to 9 வந்து போயிடணும். மேக்ஸிமம் 8:30 டார்கெட் வச்சு உள்ளே போங்க. ரைட்டா? குரூப் 4க்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. மற்ற எக்ஸாமுக்கெலாம் 9 கொஞ்சம் லேட்டானாலும் ஒரு சில பேர் வந்து விடுவாங்க. எக்ஸாமுக்கு போகும்பொழுது பதட்டப்படாதீங்க. ஐயோ இவ்வளோ நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே போய் கண்டிப்பாக போயிடுவோம் அப்படிங்கக்கூடிய மனநிலையில் போங்க. ரைட்டா? அதுபடி வந்து நடக்கும். அதே மாதிரி நிறையா கான்ட்ரவர்சி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் முன்னாடியும் அது என்ன சொல்கிறது, பயங்கரமாக ஏதாவது குழப்பி விடுவானுங்க. வாட்ஸ்அப்பு, டெலகிராமு இதெல்லாம் எதையுமே வந்து நம்பாதீங்க. நீங்கள் நல்லா எழுதினா மட்டும்தான் வேலை. அதே மாதிரி எக்ஸாமில் குளறுபடி நடந்துச்சு, எக்ஸாம் கேன்சல் ஆகிரும், கொஷின் தப்பாயிடுச்சு, கேன்சல் ஆகிரும், இது நடக்கவே செய்யாது. ரைட்டா? என்னோடய சொந்த அனுபவத்தில் வந்து சொல்கிறேன். இந்த ஒரு எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா அதான் ஃபைனல். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் தேர்வு ரத்தாகும் இல்லை இதாகும், அது வந்து வாய்ப்பே கிடையாது. அதனால் இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ், ஃபைனல் அட்டம்ப்ட்டு, அதை சிறப்பாக வந்து பண்ணணும். ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது ரிலாக்ஸாக போங்க.
உங்களுக்கு எந்த பாட்டு தெரியுதோ, ஜிகே பாட்டு தெரியுதுன்னா ஜிகே பாட்டை ஃபஸ்ட்டு கையில் எடுங்க. இப்போ தமிழ் பாட்டு தெரியுதுன்னா தமிழ் பாட்டில் 3 பிரிவு இருக்குது. அந்த கொஷினை புரட்டும் போதே தெரியும். பாரதியார் இதெல்லாம் வந்துச்சுன்னா கண்டினியூஸாக அந்த வந்துடும். எந்த பாட்டு புரியுதோ அதை வந்து எடுங்க. இப்போ ஜிகே பாட்டில் மேக்ஸ் தெரியுதுன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸை கையில் எடுங்க. பாலிட்டி கொஷின் தெரியுதுன்னா பாலிட்டி கொஷினை கையில் எடுங்க. சயின்ஸை பற்றி கவலைப்படாதீங்க. கேட்குறது 2-3 கொஷின் தான் வந்து கேட்பாங்க. ரொம்ப டே டு டே அப்ளிகேஷன், ரொம்ப கொஷின் மொக்கையாக தான் இருக்கும். நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, ரைட்டா? அதனால் ஐயோ சயின்ஸ் அதை படிக்கணும் இதை படிக்கணும் அவ்வளோ ஒன்றுமே கிடையாது, ரைட்டா? அதனால் ரிலாக்ஸாக என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து சயின்ஸ் கொஷின் இது பண்ணிடலாம். கரண்ட் அஃபேர்ஸு நோபல் ப்ரைஸை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிசீவ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸு மேக்ஸிமம் 2 கொஷின் 3 கொஷின் அவ்வளோதான் இருக்கும். அதுவும் நீங்கள் ஆப்ஷனை வச்சே ஈஸியாக வந்து தூக்க முடியும், ரைட்டா? ஸோ அதனால் ஈஸியாக வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப அதை படிக்கணும் இதை படிக்கணும்னு போட்டு குழம்ப வேண்டாம், ரிலாக்ஸாக இருங்க. நானும் திரும்ப இது படிங்க அது படிங்கன்னு நான் சொல்லி உங்களை குழப்ப விரும்பல. இது வரைக்கும் நீங்கள் படித்தது சிறப்பான விஷயம், போதுமானது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி கொஷினை வந்து சால்வ் பண்ணும்போது முதல்ல தெரிஞ்ச கொஷினை வந்து சால்வ் பண்ணணும். எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மைண்டு கரெக்டாக வந்து டக்குன்னு வந்து ஸ்டார்டிங்லேயே பாசிட்டிவாக இருந்தால் அதுக்குள்ளே அப்படியே என்ன பண்ணிடும், டக்குன்னு வந்து தூக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு எல்லாமே தெரியாத கொஷினாக இருக்குது, இருட்டாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு உட்காந்து ரிலாக்ஸ் ஆகி மூச்சு காற்ற கவனிங்க. நான் எப்போவுமே சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஆயுதம் எக்ஸாம் ஹாலில், மிகப்பெரிய டூல். சும்மா உட்காந்து மூச்சு காற்ற கவனிங்க. ஐயோ மூச்சு காற்ற கவனிக்கிறதுனால 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேஸ்ட் ஆயிருமே. உங்களுக்கு 2 மணி நேரம் 20 நிமிஷம் அதை வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். அதனால் ஜஸ்ட்டு ரிலாக்ஸாக உட்காந்து மூச்சு காற்ற ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உள்ளே போயிட்டு வெளியே வர மூச்சு காற்ற கவனிங்க. அது உங்களுக்கு ஒரு சிறந்த மன அமைதியை வந்து கொடுக்கும். அது மூலமாக நீங்கள் அடுத்தடுத்து போகலாம். எப்பெல்லாம் மனசு டவுன் ஆகுதோ, எப்பெல்லாம் அது வரும், அப் இருக்கும் டவுன் இருக்கும், ஆனால் அதை எல்லாத்தையும் காமாக பேலன்ஸாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கணும். அப்படி மாற்றும்பொழுது இந்த தேர்வை சிறப்பாக எழுத முடியும். 3 மணி நேரம் ஒவ்வொரு நொடியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா 1 மணி நேரத்தில் முடிச்சிடுவோம், தமிழ் இத்தனை மணி நேரம், ஒவ்வொரு ஆப்ஷனை தொடும் போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆப்ஷன் பக்கமே போயிடக்கூடாது. ஆப்ஷன் எந்த ஒரு யூஸும் கிடையாது. நம்ம இதுக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னா ஆப்ஷனை சூஸ் பண்ணாதீங்க, ரைட்டா? ஆப்ஷனுங்கிறது அது வேற கதை. கோர்ட்டில் கேஸ் போட்டு மார்க் கேட்கும் பொழுது நான் ஆப்ஷன் போட்டிருக்கேன் எனக்கு மார்க் வேணும் அப்படின்ட்டு எக்ஸ்பர்ட் கமிட்டி எல்லாருக்கும் மார்க் கொடுப்பாங்க, ஆப்ஷன் எழுதினவங்களுக்கும் மார்க் கொடுப்பாங்க. அதனால் ஆப்ஷனாக இது பண்ணுங்கள். டோட்டல் ஃபைனலாக டோட்டல் போடுவோம் இல்லையா, அதை உங்களுடைய டோட்டலை போட்டு உங்களுடைய கொஷின் பேப்பரில் எழுதிக்கோங்க. ஏக்கு ஃபுல்லாக எத்தனை, பிக்கு ஃபுல்லாக எத்தனை, சிக்கு எத்தனை, டிக்கு எத்தனை, ஒரு பாட்டு, மொத்தம் 3 பாட்டு இருக்கும். அதை எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் ஓவராலாக கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ண ஆரம்பிங்க, ரைட்டா? ஸோ பதட்டப்படக்கூடாது, ரிலாக்ஸாக இருக்கணும். ஓகே, ஆப்ஷனை போடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கொஷின் ராங்க என்னென்ன நீங்களா கொஷின் எடுக்கிறீங்க, ராங்கு ரைட்டுன்னு கண்டுபிடிக்கிற சொல்கிறத வந்து செய்யணும். கொஷின் ராங்குன்னு எப்படி எக்ஸாம் ஹாலில் வந்து கண்டுபிடிப்பீங்க? அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. மூளைக்கு தெரிஞ்சாலும் அது வந்து ரைட்டாக தான் இருக்கும். வெளியே வந்து ஒரிஜினல் டேட்டா வந்து பார்த்து ரிசர்ச் பண்ணால் தான் வந்து முடியும். உள்ளுக்குள்ளே வச்சு இது தப்பாக இருக்கும்னு நீங்களாக ஏதாவது கற்பனைப்படாதீங்க. ஆப்ஷனை தொடவே வந்து கூடாது, அது டோட்டலி வேஸ்ட். ஓகே, அதே மாதிரி முதல்ல கமெண்ட் ஆஃப் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு மிஸ்டேக்கை பார்க்க அது உங்கள் வேலை கிடையாது. அந்த மிஸ்டேக்கு இந்த மிஸ்டேக்கு கொஷின் தெரிஞ்சால் போடுங்க, தெரியலன்னா ஹோல்ட் பண்ணி வைங்க. கடைசி எது வரும் அப்படிங்கிறத இது பண்ணுங்கள். ஆனால் ஆங்கில கேள்வித்தாள் தான் இறுதி, நீங்கள் அதுக்குள்ளெல்லாம் போகவே வேணாம். இதெல்லாம் உங்களுடைய வேலையே கிடையாது. அது டிஎன்பிசி கொஷின் எடுக்கிறான், அது அவனுடைய வேலை, அவன் பார்த்துக்குவான், ரைட்டா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது இந்த 3 மணி நேரத்தை சிறப்பாக வந்து தரமாக வந்து எழுதணும். ஸோ ஏதாவது கொஷின் தப்பு, ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் பெஸ்ட் ஆன்சர் எது வருமோ என்ன பண்ணணும், அதை வந்து சூஸ் பண்ணணும். பெஸ்ட் ஆன்சர் எதுவோ அதை வந்து சூஸ் பண்ணணும். அதனால் ரிலாக்ஸாக அட்டன் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கொஷினும் அட்டன் பண்ணிடுங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுங்க. ஆப்ஷன் பக்கமே போகாதீங்க, அது எந்த யூஸும் வந்து கிடையாது. ஏபிசிடி அதுக்குள்ளே இருக்கட்டும். அதே மாதிரி ஃபில் பண்ணும்போது
10 கொஷின் வந்து ஏபிசிடின்னு கொஷின் பேப்பரில் டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுறது, அது உங்களுக்கு ஓகேனா பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி 10வது கொஷினுக்கு பி, 12 அது ஏதாவது மாற்றி பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக போயிடும். அதே மாதிரி ஆப்ஷன் பண்ணும்போதும் டி ஆப்ஷனை என்ன பண்ணிடக்கூடாது, குறிச்சிடக்கூடாது. ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கொஷின் வந்து மாற்றி இது பண்ணிட்டீங்கனாலும் உங்களோட 4000 பேர் 5000 பேர் முந்தி நிற்பான். அது வந்து அது 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 நீங்கள் செய்யக்கூடிய தப்பு. ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கூட லைஃபே வந்து பார்த்திங்கன்னா கொஷின் மார்க் ஆயிரும். திரும்ப விஓ எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணி அது சாத்தியமாக இல்லையான்னு எனக்கு தெரில. அதனால் இது கடைசி வாய்ப்பு. எல்லாரும் அந்த மனநிலையில் தான் இருக்கணும். ஆனால் பதட்டப்படக்கூடாது. இந்த வாய்ப்பு கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சிறப்பாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும் பட்சத்தில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து கிடையாது. ரிலாக்ஸாக போங்க, ரிலாக்ஸாக எழுதுங்க, ஆப்ஷனை தொடாதீங்க. தெரிஞ்ச கொஷினை ஃபஸ்ட்டு வந்து எடுங்க. பாலிட்டி தான் தெரியும்னா கொஷினை புரட்டும்போது பாலிட்டி வரும், பாலிட்டியை டிக் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி ஒரு கொஷினுக்கு கன்ஃபார்மாக 100% சி தான் ஆன்சர்னு தெரிஞ்சால் திரும்பவும் போய் அது வருமானு ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க. சியை வந்து என்ன பண்ணுங்கள், உடனே சூஸ் பண்ணிவிட்டு அடுத்த இதுக்கு வந்து போயிருங்க. இதே தான் மேக்ஸை பொறுத்தவரையில் இருந்தால். ஸோ கொஷினு 160 கொஷின் கிட்ட வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். உங்களால் 160 கொஷின் கிட்ட வாசிக்க முடியாது. ஒன்று, மேக்ஸு ரொம்ப 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 கடினமாக இருக்கும். ஸோ நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தா கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே ஒரு சில ஷேக் வரலாம், எப்படி பண்ணுறது அப்படின்னு கூட தெரியாமல் ஒரு சூழ்நிலைகள் வந்துருக்கலாம். 2. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகேவா. ஸோ இதுதான். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அப்போது அந்த டைமிங்குள்ளே அந்த 40 கொஷின் வாசிக்கிறதுக்கு டைமே இருக்காது, அதை புஷ் பண்ணணும். மேக்ஸு உங்களால் சால்வ் பண்ண முடியாத ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அப்போது அதிலிருந்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணணும். ஒரு கொஷின் தெரியலைன்னா உட்காரக்கூடாது. இதெல்லாம் 25 வருட கேள்வித்தாளை ரிசர்ச் பண்ணி மைக்ரோ லெவலில் அனலைஸ் பண்ணி நான் சொல்லக்கூடியது. 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 18 லட்சம் பேர் எழுதுகிறாங்கன்னா அதில் வேலை 5000 பேருக்கு. அப்போ அந்த கொஷினோட கடினத்தன்மையை வந்து பார்க்கணும். மீதி 15 லட்சத்தி சம்திங் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி தான், எல்லாருக்கும் வேலை கிடைக்க போகிற. அந்த 5000 பேர் சிறப்பாக பண்ணணும், அதை வந்து பார்த்துக்கோங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரிவுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டா. ஸோ தமிழில் 110 கொஷின் கிட்ட வந்து கேட்பாங்க. அந்த தமிழில் லட்டு மாதிரி ஸ்கோர் பண்ணிடணும். மேக்ஸில் 25க்கு 25 அடிச்சே ஆகணும். கீழே உள்ள ஆப்ஷன் ஒரே போல் வந்து இருக்கும். அந்த எலிமினேஷன் டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்துருங்க பயிற்சி பற்றியில் வகுப்பில். சும்மா ரிலாக்ஸாக பாருங்கள், அசால்ட்டாக தூக்கலாம் ஆன்சரு. மைண்டை ரிலாக்ஸாக வச்சிங்கன்னா நீங்கள் தெரியாத கொஷினையும் ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும். ஜிகே பாட்டில் மேக்ஸிமம் லென்த்தாக இருக்கும். அந்த லென்த்தாக இருக்கிறதுல கீவேர்டை மட்டும் பாருங்கள். கீவேர்டை மட்டும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து தூக்கிடலாம் ரைட்டா. ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா மிக எளிமையான முறையில் உங்களால் இந்த தேர்வை அணுக முடியும். என்வார்மெண்ட்டில் கொஞ்சம் கொஷின் அதிகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் ஓகே. பார்க்கு இதெல்லாம் வந்து நிறையா வந்து கேட்கலாம். ஸோ இதில் லோடி டைனஸ்டியை பற்றி ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்துக்கோங்க, பல்லவாஸை பற்றி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இம்பார்ட்டன்ட் வார், இந்த 3 டாப்பிக்கை லைட்டாக பார்த்துக்கோங்க. மற்றபடி ஃபுல்லாக போட்டு எஃபோர்ட் போட வேண்டாம் ரைட்டா. அதுக்கப்புறம் நிர்வாகம் சம்மந்தமாக ஒரு சில கொஷின்ஸ் ஏன்ஷியன் மிடிவலில் வந்து கேட்கலாம். அந்த கீவேர்டை உடைங்க, இந்த அர்த்தங்கள் வந்து கேட்பாங்க. அந்த கீவேர்டை வந்து உடைச்சிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு தமிழ் வார்த்தை இருக்கும், தமிழ் வார்த்தைகள் வந்து இருக்கும். அந்த தமிழ் வார்த்தைக்கு மீனிங் தெரியும், அதான் உங்களுக்கு ஆன்சராக வந்துருக்கும். நிர்வாகம் சம்மந்தமான டேர்ம்ஸ் வந்து கேட்பாங்க ரைட்டா. ஸோ இப்படி நீங்கள் வந்து பார்க்கணும். ஜிகே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எளிமையாக தான் வந்திருக்கும் எப்போவுமே. மேக்ஸு ஜிகே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வந்து டஃப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் கொஷினை கரெக்டாக உள்வாங்கி ஏதாவது ஒரு ஆப்ஷன் 4 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் இருக்குன்னா 3 தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஆப்ஷனு நீங்கள் தெரிஞ்சாலும் ஆன்சர் எடுக்க முடியும். அந்த ஆப்ஷனை, அந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் படித்தது தான் வந்திருக்கும், அதை பிடிச்சிட்டிங்கன்னா ஆன்சரை வந்து எடுத்துடலாம். ஸோ பொறுத்துக்க கொஷினும் சரி, இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் வந்து எளிமையாக சால்வ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னென்னா 16 லட்சம் பேரை வெளியேற்றணும்னா ஜிகே பாட்டு கடினமாக தான் கேட்கணும். தமிழ் பாட்டு ஒரு குறிப்பிட்டதை தாண்டி வெளியில் கேட்கவே முடியாது ரைட்டா. அதனால் ஜிகேவும் மேக்ஸும் கடினமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை வந்து அப்ரோச் பண்ணக்கூடிய விதத்தை பொறுத்து, உங்களுடைய மனநிலையை பொறுத்து அது வந்து எளிமையாகும். இப்போ நீங்கள் வந்து கடினமாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய மனநிலையில் போனீங்கனாலே கொஷின் எப்படி இருந்தாலும் அதை வந்து ஏற்றுக்கிட்டு என்ன பண்ண முடியும், ஏற்றுக்கிட்டு உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும், குரூப் 4 ரொம்ப ஈஸி அப்படிங்கக்கூடிய மனநிலையில் போகிறீங்க,
எக்ஸாம் கொஷின் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னா உங்களால் அந்த அந்த சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ண முடியாது. அதனால் இது 16 லட்சம் பேர் எழுதக்கூடிய ஒரு தேர்வில் கண்டிப்பாக கடினமாக தான் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக ஹோல்ட் பண்ணி மேக்ஸு ஸ்ட்ரக்சராக பிளான் பண்ணி இது பண்ணீங்க அப்படின்னா, அட்டாக் பண்ணிங்கன்னா அசால்ட்டாக ரிசல்ட் வந்து எடுக்கலாம். ரைட்டா? ஸோ அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும். புதுசாக எதுவும் வந்து படிக்கக்கூடாது, யாரையும் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. இது முடிஞ்சால் வாழ்க்கையே போச்சு, இதுதான் ஃபைனல் வாழ்க்கை, எதையும் வந்து நினைக்கக்கூடாது. எக்ஸாமை சிறப்பாக தரமாக வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மகிழ்ச்சியாக எதிர்கொள்ளுங்கள். நீங்கள் நினச்சது எல்லாமே வந்து நடக்கும். யார்கிட்டையும் வந்து தேவையில்லாமல் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, புதுசாக படிக்காதீங்க, மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் புக்கே ஓப்பன் பண்ணனாலும் பரவாயில்ல, நல்லா ஜாலியாக ஹாப்பியாக வந்து இருங்க. நல்லா தூங்குங்க. நைட்டு ரொம்ப ரொம்ப தூக்கம் முக்கியம். நைட்டு தூங்காமல் விட்டிங்கன்னா நாளைக்கு ரொம்ப ரொம்ப சிக்கல். ரைட்டா? விடிய தூங்காமல் 4 மணி வரைக்கும் ஏதாவது நினச்சிக்கிட்டு சரி போய் எழுதுவோம் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் கண்ணே திறக்க முடியாது, ரொம்ப ரொம்ப கடினம். மேக்ஸிமம் ஒரு 9 மணிக்கு மொபைலை ஃபுல்லாக தனியாக வச்சுக்கோங்க. மொபைலை வந்து கையிலே எடுக்காதீங்க. லேப்டாப்பு, டிவி பார்க்குறது எதுவுமே வந்து பண்ண வேண்டாம். சீக்கிரமாக சாப்பிட்டு ரிலாக்ஸாக இருங்க. தூக்கம் வரலனாலும் படுத்துருங்க. படுத்துட்டு மூச்சு காற்றை வந்து உள்ளே போயிட்டு வெளியே வரதை வந்து கவனிக்கலாம். இல்லை வந்து 100லேருந்து பின்னாடி எழுதலாம். 100, 99, 98, 97 அப்படி 1 வரைக்கும் எடுங்க. அப்படியே திரும்ப என்னீங்கன்னா அப்படியே உங்களை அறியாமலே வந்து தூக்கம் வந்துடும். அப்போ நிறைய பேர் நைட்டு படித்து காலையில் திரும்ப அந்த டைமிங்க்கு அடாப்ட் ஆகிறது வந்து கஷ்டம். அதனால் எப்படியாவது என்ன பண்ணிடுங்க, தூங்கிடுங்க. ரொம்ப ஹெவியான சாப்பாடு வந்து சாப்பிடாதீங்க. காலையில் ரொம்ப லைட்டாக வந்து சாப்பிடுங்க. ரொம்ப அடித்து துவைச்சி வயிறு ஃபுல்லாக வந்து சாப்பிடக்கூடாது, அரை வயிறு மட்டும் சாப்பிடுங்க. தண்ணி வேணால் வந்து வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ சிறப்பாக வந்து எழுதுங்க. ஸோ இப்போ மேக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதில் VQ அப்படிங்கக்கூடிய ஒரு சம்மு, ஓகே, அதெல்லாம் வந்து கேட்பாங்க. அது வந்து ஜாகிரஃபி புக்கில் உங்களுக்கு வந்துருக்கு. ரைட்டா? VC அப்படின்னா சின்ன நம்பரும் பெரிய நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம். இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்து வீச்சு இதில் குட்டி சின்னதுக்கும் பெரியதுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இது வந்து இதில் வந்துருக்கு ஜாகிரஃபி புக்கில், இதில் 12th புக்கில் வந்துருக்கு. அடுத்து மிட் பாயிண்ட் கேட்பாங்க. ஒரு நம்பர் இருக்குன்னா மிட் பாயிண்ட்டுங்கிறது 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து வரும். ஓகே, ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி சராசரியோட ஆவரேஜோட வகை, சராசரி, மீன் வேல்யூ, இடைநிலை, முகடு, எல்லாமே இந்த ஸ்கூல் புக்கில் இருந்தும் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. என்னது? சராசரி, இடைநிலை, முகடு. சராசரி, இடைநிலை, முகடு. இப்போ மீன் வேல்யூ அப்படின்னா மொத்த வேல்யூவை கூட்டி என்னால் வந்து வகுக்கணும். மொத்த வேல்யூவை கூட்டி, ஆவரேஜ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? மீன் சொல்லுவோம். இது லாஸ்ட் டைம் குரூப் 4ல் வந்து கேட்டாங்க. இந்த டிகிரி வேல்யூவை ஃபுல்லாக வந்து கூட்டிகிட்டு என்ன பண்ணுறது, மொத்த வேல்யூ கூட்டிட்டு எத்தனை வேல்யூ, 12 மாதம்னா 12 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? மீன் வேல்யூ வந்து கிடைக்கும். ரைட்டா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி மீன் வேல்யூ பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இது ஸ்டாட்டிக் புள்ளியியல் பாடத்தில் நீங்கள் வந்து படிக்க வேண்டியது. இடைநிலை. இடைநிலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மீடியன் அப்படிங்கிறது ஒரு நம்பரை அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ வந்து எழுதணும். ஸோ அதில் சென்டர் மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா மீடியன், இடைநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேல்யூ இருக்குன்னா அதை ஆர்டர் படி எழுதணும். ஆர்டர் படி எழுதிங்கன்னா அதில் உள்ள மைய மதிப்பு என்ன சொல்லுவோம்? இடைநிலை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? n+1/2 அதோடைய ஃபார்முலா. 6வது உறுப்பை 7வது உறுப்பையும் கூட்டி /2 போடுறீங்க, அது பேர் என்னது? இடைநிலை. இதை லைட்டாக வந்து பார்த்துக்கோங்க. இவ்வளோதான். ரைட்டா? ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், கொஷின்ஸு வந்து கேட்கலாம். ஸோ இது வந்து மேக்ஸில் ஒரு சில கொஷின்ஸு அவுட் ஆஃப் இதில் வந்து கேட்கலாம், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஜாகிரஃபியில் பிளானட்டு, அதாவது எர்த்து, பிளானட்டு, இதை பற்றி லைட்டாக ஒரு சும்மா வந்து பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது. தமிழ் நம்ம ஆட்சியர் கல்வியோட புக் இருக்கு இல்லையா, அது இருந்துச்சுன்னா சும்மா புரட்டி பாருங்கள், மேக்ஸிமம் புரட்டி பாருங்கள். அதிலிருந்து தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ரைட்டா? ஸோ அதை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஆட்சியர் கல்வியோட புத்தகத்தை நீங்கள் வந்து பாருங்கள். ஆல்ரெடி நான் உங்களுக்கு கீவேர்ட்ஸ்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை என்ன பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ திரும்பவும் நான் வந்து டம்ப் பண்ணேன்னா எனக்கு
நீங்கள் குழம்பிறீங்களோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயம். ஒரு 200 பக்கம் வந்திருக்கு டேட்டா, திரும்பவும் நான் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து இது பண்ணி அது கஷ்டமாயிருமோ அப்படிங்கக்கூடிய ஒரு குட்டி பயம்தான். ஸோ அதனால் அடுத்த குரூப் 4க்கு நம்ம இன்னும் தெளிவாக வந்து கொண்டு போகலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஆட்சியர்கல்வி புத்தகத்தை ரெஃபர் பண்ணிக்கோங்க, அதை மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ரைட்டா? ஸோ சிறப்பாக எழுதுங்க. உங்களுக்கு நான் என்னென்ன வந்து பண்ணணுமோ மேக்ஸிமம் என்னால் போட்ட எஃபோர்ட்டை நான் வந்து பண்ணியிருக்கேன். இதில் என்னோடய சைடு ஒரு சில விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணணும், இன்னும் ஸ்ட்ரக்சராக கொண்டு போகணும், இன்னும் அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகணும். ஸோ அதுக்கு நான் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு தான் அந்த சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, இந்த ஆப், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய ஆப் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து குரூப் 2 மெயின்ஸுக்கு ரொம்ப ஸ்ட்ரக்சராக இந்த வெப்சைட்டில் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருவேன். அது மூலமாக நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஏன்னா குரூப் 4க்கு அப்படி தான் நினச்சேன், ஒரு சாஃப்ட்வேர் வாங்கி அதில் ஏமாந்துட்டேன். ஸோ அதில் கொஞ்சம் பணமும் போயிடுச்சு, டைமும் வந்து போயிடுச்சு. உங்களுக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டு நான் வெப்சைட் ஓப்பன் பண்ணி டேட்டா கொடுப்பேன்னு சொன்னதான் நிறைவேற்ற முடியல. அது காரணம் தான். அடுத்து குரூப் 2க்கு நம்ம வந்து இது பண்ணலாம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 500 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசை. 500 பேருக்கு நல்ல உணவு கொடுத்து தரமாக வந்து கொடுக்கணும்னு ஆசை. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து திருவண்ணாமலையில் இடம் பார்த்துட்ருக்கேன். சனி ஞாயிறோ இல்லை வந்து ஒரு 3 மாதம் தொடர்ந்தோ ஒரு 400 to 500 பேருக்கு தங்குறது எப்படின்னு தெரில. இது வந்து ஒரு விதை தான். ரைட்டா? மொத்தமாக ஆஃப்லைன் கிளாஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில எண்ணம் வந்து இருக்குது. நம்ம டீமில் இப்போ நான் மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரியும், பின்னாடி உழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் வந்து இறக்கி ஒரு 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 பக்காவான ஃபார்மெட்டில் குரூப் 2ஓட மெயின்ஸ் ப்ளஸ் வந்து ப்ரிலிம்ஸ் 3 மாதம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு எண்ணங்கள் உள்ள உருவாகியிருக்கு. அதுக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நாம் வந்து ஆஃப்லைனில் வந்து பார்ப்போம். அடுத்து பயிற்சி பெட்டிலையும் வந்து சந்திப்போம், ஆன்லைன்லேயும் கிளாஸ் எடுப்போம். ஆன்லைனில் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டூடியோ ஆரம்பிக்கணும்னு ஆசை. ஸோ புக்கு வந்து ரொம்ப பெரிய லெவலில் சேல் ஆகலை. நான் முதலீடு பண்ணதை விட கொஞ்சம் பக்கத்தில் தான் வந்து வந்திருக்கு. இன்னும் அதுலேருந்து ஏதாவது கிடைக்கும் பட்சத்தில் நான் ஸ்டூடியோ ஒரு பெரிய லெவலில் ப்ராப்பரான பிபிடி ஒரு 2-3 பேரை வந்து வேலை போட்டு எடிட்டர் எல்லாம் வேலை போட்டு அடுத்த லெவலுக்கு ஆட்சியர்கல்வியை கொண்டு போகணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நிறைவேறும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஏன்னா நான் அவ்வளோ எஃபோர்ட் போடுறேன், ஆனால் ரீச் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா 200 பேர் 150 பேர் தான் ரீச் ஆகுது. யூடியூப் சேனலில் எனக்கு தேவையில்லாத ரெக்கமெண்டேஷன்லாம் வந்துச்சு. இந்த எலிமினேஷன் டெக்னிக்னு சொல்லி எக்ஸாமுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் இதை பார்த்தீங்கன்னா போதும், நீங்கள் தூக்கிடலாம் வச்சிடலாம். எத்தனை மாணவர் அது வந்து என்ன ஆகும்னா இதை நம்பிட்டு எக்ஸாம் ஹாலில் போவாங்க, பெரிய சொதப்பலில் வந்து முடிஞ்சிடும். இந்த எலிமினேஷன் டெக்னிக்லாம் நம்ம வந்து கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சு யூபிஎஸ்சி பேட்டர்னை புரிஞ்சு தான் வந்து பண்ண முடியும். அது வந்து அதுக்குன்னு ஒரு ஒரு சில யுத்திகள் வந்துருக்கு. சும்மா ஏதோ கொஷினை பார்த்துட்டு ஆன்சருக்கு இது வராது அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. இப்போ இருக்கக்கூடிய சேனல்ஸும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. அதை தான் மாணவர்கள் தேடி போகிறாங்க. அப்போது நான் மற்றவங்கள கம்பேர் பண்ணலை, என்னுடைய உழைப்பு அது வந்து பார்த்திங்கன்னா அபரிதமானது. இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், நம்முடைய கல்வி சேவையை இன்னும் பரவலாக்கணும் அப்படிங்கிறது ஸ்டூடியோ. அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் ஒரு பயிற்சி வகுப்பு நடத்தக்கூடிய இடம், இது வந்து பிளான். இதுதான் வந்து இப்போது கடைசியாக வந்து யோசிச்சுட்ருக்குது. ஸோ குரூப் 4க்கு முடிஞ்ச உடனே குரூப் 2க்கு கிளாஸ் ஆரம்பிக்குது. அதே மாதிரி குரூப் 4க்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் ஜனவரின்னு பேப்பரில் போட்டிருக்காங்க. அது எப்படி என்னங்கிறது எனக்கு தெரில. அதுக்கு அடுத்து வந்து எஸ்எஸ்சி யூபிஎஸ்சி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வருது. நெக்ஸ்ட் ஸ்டேஜில் எஸ்எஸ்சி எக்கச்சக்கமான எக்ஸாம், ஆர்ஆர்பி எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸ் வந்து வருது, பேங்கிங்கு. இதையும் நீங்கள் வந்து எழுதணும். நீங்கள் 6 மாதம் குரூப் 4 வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்து அதை மட்டும் நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு வந்து இருக்கக்கூடாது. இந்த 6 மாதத்தில் குரூப் 4 எழுதுங்க நல்லா. அதை தாண்டி இன்னும் நிறைய வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்குது. அதனால் அந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்துங்க. நீங்கள் இந்த எக்ஸாமை சிறப்பாக பண்ணணும், அவ்வளோதான். நாளைய நாளை சிறப்பாக பண்ணணும். அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், மத்தியானம் பிரியாணி சாப்பிடுவோம், ஊருக்கு பஸ்ஸில் போவோம், எதுவுமே வந்து வேணாம். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நாளைய எக்ஸாமை சிறப்பாக தரமாக பண்ணுவோம் அப்படிங்கிறத மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, நீங்கள் ஆல்ரெடி வந்து ஜெயிச்சிட்டிங்க. அதை மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மனசில் வந்து வச்சுக்கோங்க. ரைட்.
எல்லாரும் உட்கார்ந்த இடத்துல கண்களை வந்து மூடிக்கோங்க. உட்கார்ந்த இடத்துல கண்களை வந்து மூடிக்கோங்க. ரிலாக்ஸாக வந்து உட்காந்துக்கோங்க. எல்லாரும் ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க. அமைதியாக வந்து உட்காந்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க. உங்களுடைய மூச்சு காற்றை கவனிங்க. உங்களுடைய மூச்சு காற்றை அமைதியாக உட்காந்துட்டு உங்களுடைய மூச்சு காற்றை கவனிங்க. உங்கள் மூச்சு காற்று நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும். அமைதியாக ரிலாக்ஸாக உட்காந்துட்டு உங்களுடைய மூச்சு காற்றை கவனிக்கணும். முழு கவனமும் மூச்சு காற்றுல வந்து இருக்கட்டும். முழு கவனமும் மூச்சு காற்றுல வந்து இருக்கட்டும். உங்களுடைய முழு கவனமும் மூச்சு காற்றுல இருக்கட்டும். உங்களுடைய மூச்சு காற்றை அப்படி அப்சார்ப் பண்ணுங்க. மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வெளியே வரதை மட்டும் யோசிங்க. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லையிலாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய். நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய். உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே. எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு. அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. நாளைய தேர்வை ரொம்ப சிறப்பாக ரொம்ப அருமையாக ரொம்ப நல்லபடியாக எழுதி மன மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட உச்சியில் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வாரீங்க. அந்த உணர்வுக்கு அளவே இல்லை. ரொம்ப நல்லா எழுதியிருக்கோம், நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக எழுதியிருக்கோம் அப்படிங்கக்கூடிய மனநிலையில் வெளியே வாரீங்க. அப்படி கண்களை மூடி கற்பனை பண்ணுங்கள். நீங்கள்
டிஎன்பிசி அலுவலகத்திலிருந்து நீங்கள் நினச்ச குரூப் 4 போஸ்டிங்கை குரூப் 1 போஸ்டிங் ஆர் குரூப் 2 போஸ்டிங் வாங்கிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இந்த டிஎன்பிசி அலுவலகத்தை விட்டு வெளியே வாரீங்க. உங்களுக்கு வேண்டியவங்க, உங்களுக்கு நெருங்கியவங்க, நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களை அப்படி வரவேற்கிறாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் வச்சுக்கிட்டு உங்கள் அப்பா, அம்மா, உங்களுக்கு வேண்டியவங்க, மனைவி சந்தோஷத்தில் எனக்கு அரசு வேலை கிடைச்சிது அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக டிஎன்பிசி அலுவலகத்தை விட்டு வெளியே வந்து உங்களுக்கு வேண்டியவங்கள கட்டி அணைக்கிறீங்க. அப்போ உங்களை அறியாமல் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது. இந்த நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. அது 100% நடந்துருச்சு. நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. இனி உங்களுக்கு வாழ்க்கையில் கீழே அப்படிங்கிறதே வந்து கிடையாது. இனி எல்லாமே உயரம்தான். இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே மறைஞ்சிருச்சு. வாழ்க்கையோட உயரத்துக்கு, உச்சக்கட்டத்துக்கு இனி போக போகிறீங்க. உங்கள் குடும்பம், உங்களுடைய சுற்றம் எல்லாமே ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்க போகுது. உங்களை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட போகிறாங்க. உங்களுக்கு தேவையான எல்லா மரியாதைகளும் வந்து கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்துக்கு மரியாதை கிடைக்க போகுது. நீங்கள் நினச்சது எல்லாத்தையும் மிக தரமாக சாதிச்சிட்டிங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அப்படி கண்களை திறந்து ஸ்க்ரீனை வந்து பாருங்கள். நீங்கள் நினச்ச விஷயம் சிறப்பாக வந்து நடந்துடுச்சு. இதை அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மனசை ஹாப்பியாக வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் நினச்சது 1% இல்லை, 100%, 1000% சிறப்பாக வந்து நடக்கும். இந்த குரூப் 4ல் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, அது மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. குரூப் 4 தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க. ஸோ நாளைய தேர்வை சிறப்பாக எழுதுங்க, தரமாக எழுதுங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ரைட்டா? ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு 1.5 வருஷமாக இதுக்காக டே நைட்டு நம்ம வந்து எஃபோர்ட் போட்டிருக்கோம். ஸோ சிறப்பாக வந்து படிங்க, நல்லபடியாக எழுதுங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்னது இதுதான். ஸோ நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த கல்வியை வச்சு வணிக நோக்கம் செய்யணும், இது பண்ணணும் அப்படிங்கக்கூடியது துளியளவும் கிடையாது. அனைவருக்கும் தரமான இலவச கல்வியை வந்து கொண்டு போகணும். அதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா வேலைகளையும் டே நைட்டாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நான் எப்போவுமே இருக்கத்தனியும், இந்த உலகத்தில் இருக்கத்தனியும் என்னோடய சப்போர்ட், ரத்னத்தோட சப்போர்ட், ஆச்சரிய கல்வியோட சப்போர்ட் வந்து இருக்கும். அதனால் மன மகிழ்ச்சியோடு இருங்க. இந்த கல்வி கிடைக்கல, காசு இருந்தால் தான் எல்லாம் வந்து அப்படி எதுவுமே வந்து நினைக்காதீங்க. திரும்பவும் சொல்லக்கூடியது, நான் இருக்கேன். இந்த குரூப் 4க்கு அப்புறமும் என்னால் முடிஞ்ச விஷயத்தை நான் வந்து கொடுப்பேன். உங்களை, உங்கள் குடும்பத்தை உயர்த்துறதுக்கு, உங்களுடைய வறுமையை போக்குறதுக்கு என்ன உருக்கிட்டு என்னென்ன பண்ண முடியுமோ அதை நான் வந்து முடிஞ்ச விஷயத்த நான் வந்து முழு ஆத்மார்த்தத்தோட மனசார நான் வந்து பண்ணுவேன். ஸோ உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்து நம்ம குரூப் 2க்கு அண்ட் குரூப் 1க்கு நம்ம வந்து மூவ் பண்ணுவோம். உங்களுடைய கனவை குரூப் 4ஓடையே நீங்கள் வந்து வச்சுக்கிடாதீங்க. இன்னும் நீங்கள் வாழ்க்கையில் மேலே 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 உயரத்தில் நீங்கள் வந்து பறக்கணும். ஸோ ரிலாக்ஸாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ரொம்ப 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 சந்தோஷமாக இருங்க. ஸோ மீண்டும் நம்ம வந்து அடுத்த வகுப்பில் சந்திப்போம். சிறப்பாக இது பண்ணுங்கள். யாருக்காவது ஏதாவது நான் கிளாஸ் எடுக்கும்போது ஏதாவது டென்ஷனில் ஏதாவது வந்து சொல்லியிருப்பேன். அது வந்து மனசுலேருந்து சொன்னது கிடையாது. மனசில் இருந்துன்னா அது வந்து ஃப்ளோவில் வந்து வரக்கூடியது. கண்டிப்பாக ஒரு சில பேரை வந்து காயப்படுத்தியிருக்கலாம். அதுக்கு நான் வந்து உங்கள்கிட்ட யாராவது காயப்படுத்தியிருந்தேன்னா மன்னிப்பு வந்து கேட்டுக்கிறேன்.
ஏன்னா அது நான் வந்து தெரிஞ்சு பண்ணணுன்ட்டு பண்ணுறதில்ல, அது வந்து திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட டோன் மாறியிருக்கலாம். ஸோ அதுவும் நான் வந்து மாற்றிக்கணும். அப்படி காயப்படுத்தியிருந்தேன்னா சாரி. ஸோ சிறப்பாக படிங்க, நல்லா படிங்க. கண்டிப்பாக அடுத்த முறை இன்னும் நீங்கள் நினச்சது எல்லாமே நான் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாமே வந்து நடக்கும். ரைட்டா? ஸோ சிறப்பாக படிங்க. உங்களுடைய கருத்துக்களை இந்த நம்பருக்கு இமிடியேட்டாக, இது என்னுடைய நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தான். என்ன ஃபீல் பண்ணுறீங்க, குரூப் 4 பயிற்சி என்ன மாதிரி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி இமிடியேட்டாக இப்போவே நீங்கள் இந்த நம்பருக்கு எனக்கு வந்து அனுப்புங்க. ஏன்னா 1.5 வருஷம் நான் அவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கு உங்களுடைய கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை, இது ஆச்சரியக்கொல்லியோட நம்பர், இதுக்கு உங்களுடைய கருத்துக்களை இமிடியேட்டாக தெரியப்படுத்துங்க. மீண்டும் நாம் அடுத்தடுத்த வகுப்பில் வந்து சந்திப்போம். சிறப்பாக படிங்க, சிறப்பாக எழுதுங்க. நன்றி. இதோட முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. ஓகே, சிறப்பாக படிங்க. நான் சொன்ன டெக்னிக் இருக்கு இல்லையா, கற்பனை பண்ணுறது, அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணிக்கோங்க. நான் அந்த சாங் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன், ஆடியோவை வந்து கன்வெர்ட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். அந்த சாங்கை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கேளுங்க. இது மதம் சம்மந்தமான விஷயம் வந்து கிடையாது. ஓகே, நீங்கள் வந்து கேளுங்க, சிறப்பாக படிங்க, நல்லா படிங்க. எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட அந்த பாட்டை வந்து கேட்டுப்போங்க. மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. நல்லா படிங்க. ஓகே, சிறப்பாக படிங்க. இதோட முடிச்சுக்கலாம். ஸோ மீண்டும் நம்ம குரூப் 2 அண்ட் குரூப் 1 கிளாஸில் சந்திப்போம். தேங்க்யூ. முடிச்சுக்கலாம். நல்லா படிங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். தமிழ் புக்கை ரீட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக ஒரு வாட்டி. ஸோ அதிலேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து வரும். ஓகேவா? தேங்க்யூ. இதோட முடிச்சுக்குவோம். தேங்க்யூ.